மக்களே, இந்த ஸ்ட்ரீட் பேர் பானோப் பிளாஷா. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரீட். வேர்ல்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன். கலன்னு மங்களகரமாக இருக்கா. அவ்வளோ பெரிய பெட் எடுத்துகிட்டு இறங்குறாரு. கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்க முடியும். இந்தியா தான். ரோலாக்ஸ் 6.5 லட்ச ரூபா வரும். இது 12 லட்ச ரூபா வருது பாருங்கள். க்ரோர் கணக்கில் கொண்டு வாட்ச் இருக்குதுங்க. கஞ்சா கடை. இதை நான் ப்ரமோட் பண்ணலை. குடியை கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும், வீட்டையும் கெடுக்கும். அது வேணாம். இப்போ நம்ம ஜூரிக்கோட அப்படியே நகர பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஜூரிக்கை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஜூரிக்னு நேம் வர காரணம் என்னென்னா, ஜூரிக் ஏரி, அதாவது ஒரு பெரிய லேக் இருக்குது. அதை அடுத்த பாட்டில் நம்ம அதை பார்ப்போம். அந்த ஜூரிக் ஏரி கரையில் இருக்கிறதுனால தான் இந்த நகரத்து பேர் ஜூரிக் அப்படின்னு வந்திருக்கு. இதோட மொத்த பரப்பளவுன்னு நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன், 91.88 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை எப்படி கரெக்டாக கம்பேர் பண்ணி சொல்கிறதுனா, இப்போ நம்ம சென்னை இருக்குதுன்னு வச்சுங்க. சென்னையோட டோட்டல் சைஸு 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இது 91 தான். அப்போ பார்த்துங்க, நம்ம சென்னை இதை விட 4 மடங்கு மேலே பெருசாக இருக்குது. அடுத்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 2020 கணக்குப்படி இங்கே உள்ள மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 4,22,000 பேர் தாங்க ஒட்டு மொத்தமாகவே. நம்ம ஊர்லாம் சான்ஸே இல்லை. சென்னையில் எத்தனை கோடி இருக்கும் பார்த்துங்க. அதனால தான் இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் நடமாட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்போர்ட் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். அங்கங்கே ட்ராம் போயிட்டுருக்கு. அடுத்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே எல்லா இடத்துக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. கீழே மெட்ரோ இருக்குது. அதே மாதிரி போட் இருக்குது. போட் ரைடிங்கும் அந்த சைடில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்குது. இப்படி ஜூரிக்கை பற்றி நிறைய சொல்லலாங்க. இப்போ இந்த ஏரியாவை பற்றி அப்படி பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லா இடமும் இதே மாதிரி தாங்க இருக்குது. ப்ளசண்டாக, அமைதியாக. கிளைமேட் இன்றைக்கி நார்மலாக இருக்குது. நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும், அதை விட என்ன கொஞ்சம் சில்னஸ் இருக்கலாம் மேபி. கோயிலா? ஓ, இந்த செடி பேரா? புகையிலையா? ஓகே. இது புகையிலைன்னா நம்ம பீடி இதெல்லாம். இந்த பாருங்க, இந்த செடி புகையிலை செடிங்க. நம்ம பீடிக்கெல்லாம் வச்சு சுற்றுவாங்கல்ல, சிகரெட் எல்லாமே. அது அழகாக இதிலே வச்சுருக்காங்க. நாட் ஃபார் சேல்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது கஞ்சா செடி. ஓகேங்களா? லீகலாக இங்கே வளர்க்க முடியுது. ஓகே, நான் இன்றைக்கி தாங்க தொடுறேன் கஞ்சா செடியை. ஓகே, தொட்டுட்டேன். நானும் சொல்லலாம்ல கஞ்சா செடியை தொட்டேன்னு சொல்லி. கஞ்சா செடி வெளியே இருக்குது. புகையிலை இதுதான் புகையிலை செடிங்க. இங்கே பாருங்கள், அதையும் நான் இன்றைக்கி தான் தொட்டு பார்க்குறேன். ஏன்னா புகையிலை அந்த இலை கட் பண்ணுவாங்க. ஊரில் எல்லாம் பீடி சுற்றுவாங்கல்ல, அதை கட் பண்ணுவாங்க. நான் கூட கட் பண்ணி கொடுத்துருக்கேன் சின்ன வயசில். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட ஸ்மோக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை. அதனால் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த ஷாப்பு இதுக்காகவே உள்ள ஷாப்புங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கேட்டேன் வீடியோ எடுக்கலாமான்னு. எடுத்துக்கங்க, நான் மட்டும் வராமல் பார்த்துக்கன்னாரு. சரி ஓகேங்க, நீங்கள் தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படி எடுத்துருக்கோம். This is all kind of smoking. Yeah, those are pipes. Oh, smoking pipes. Smoking pipes. Yeah. I tell you, direct from India. Yeah. Some of them, yes. Oh. India, yeah. I'm from India. You see, that's why I say. Oh. இங்கே பாருங்க, ஸ்மோக்கிங் பைப்புங்க. This is all. Those are grinders. Okay, this is kanja. I mean, what is the name called? Grinder. Grinder. Yeah, yeah. Oh. You know for what it is? You can grind the flowers. Okay. You make them small with this. Okay. Okay. ஓகேங்க, நம்ம அப்படி. ஓகே, தேங்க்யூ. யா. ஓகே, போகலாம். பாருங்க,
வாங்க போகலாம். எப்படிங்க கஞ்சா செடி வந்து லீகலாகவே இங்கே வளர்க்கலாமா? ஆ எது லீகலாக வாங்கலாம்? ஓ கஞ்சா தான் இது. ஓகே, இங்கே வேறு பேர் இல்லையா? கஞ்சா கடை. இதை நான் ப்ரமோட் பண்ணலை, இதெல்லாம் இருக்குது இந்த ஊரில் அப்படிங்கிறதுக்காக. தயவு செய்து குடியை கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும், வீட்டையும் கெடுக்கும். அது வேணாம். வாங்க நம்ம போகலாம். இங்கே பாருங்கள் சைக்கிள் ஸ்டாண்டு. நம்ம ஊரில் பைக் ஸ்டாண்டு மாதிரி இங்கே சைக்கிள் ஸ்டாண்டு தான் ஃபேமஸ். ஓகேங்களா? ஓ சூப்பராக இருக்கு ஏரியா. இது ஒரு ட்ராம் வருது. ஓகே, அப்படியே ஆப்போசிட்லேயும் ஒரு ட்ராம் ஒன்று வந்துகிட்ருக்கு, அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு சைடுமே ட்ராம், ரெண்டுமே அப்படியே அழகாக கிராஸ் பண்ணி போகுது. நம்ம தமிழ் கடைகள் வந்து இங்கேருந்து ஒரு 3-4 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் சுவிட்சர்லாந்தோட ஜூரிக் ஸ்டேஷனுங்க. இது பாருங்கள் 18A பிளாட்ஃபார்ம் நம்பர். இங்கே வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்து GLEISன்னு போட்டிருக்காங்க, க்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் டிடி, இந்த ரெட் கலரில் கோடு மாதிரி பிளாக்ல ஷர்ட் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி டிடிஆருங்க. டிக்கெட் செக்கிங், எல்லா ட்ரெயின்லேயும் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. மக்களே உஷாரு. சரி, ஏதோ தெரியாமல் டக்குன்னு அவசரத்தில் ஏறணும்னு கூட ஏறிடாதீங்க. எல்லா இதுலேயும் கண்டிப்பாக டிக்கெட் செக்கிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆனால் கூட டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறுங்க. ஓகேங்களா? அது மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க, மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்டேஷனுக்கு அந்த சைடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போனது அந்த நம்ம தமிழ் மக்கள் இருக்குது வந்து அந்த ஆப்போசிட் சைடு. இது மெயின் சைடு. மெயின் சைடு மீன்ஸ் சிட்டி சைடு. சிட்டினா கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, மார்க்கெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைடு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். இது கடைகள் இருக்கக்கூடிய ஏரியா. மக்களே, இந்த ஸ்ட்ரீட் பேர் பானோப் பிளாஷா. ஓகேங்களா? அதில் மேலே போட்டிருக்கு பாருங்கள், பானோப் பிளாஷா. ஓகே, உச்சரிக்கன்னா நாக்கெல்லாம் உள்ள மடக்கி சுருட்டி ஏதாவது சொல்லணும், கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும், மன்னிச்சிக்கிங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரீட் வேர்ல்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் தான், எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு சூரிக்கில். அப்படி ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அப்படி பாருங்கள், கலன்னு மங்களகரமாக இருக்கா. அதான் நம்ம பிரதர் வந்து இங்கே காமிச்சிருக்கிறாரு. வாங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், அவர் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டு நடந்துகிட்ருக்காரு. ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குங்க. மத்தியானம் மணி 1 ஆகுது, 1 மணிக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்கு, பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பெட் எடுத்துகிட்டு இறங்குறாரு. கண்டிப்பாக இந்தியராக தான் இருக்க முடியும், இந்தியா தான். ஓகே, பத்தாலே முகத்தில் எழுதி விட்டிருக்கு ஐ எம் இந்தியன் அப்படின்னு.
தனியாக தெரியுதுங்க நம்ம மக்கள் என்ன தான் சொன்னாலும் சரி. ஏத்தாப்பில் வராருல அவர் ஸ்ரீலங்கனா இருப்பார், ஓகேவா. இந்தியன் வந்து தனியாக தெரியும், எங்கேயுமே மறைக்கவே முடியாது. அது தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை பாம்பே டெல்லியாக இருக்கட்டும், பார்த்தாலே தெரியுது இந்தியா அப்படின்னு. பங்களாதேஷும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க. நான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்தியாவான்னு கேட்டால் இல்லை பங்களாதேஷ் சொல்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. நிறையா மக்கள் வந்து இங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க இல்லை. குளோபஸ் ஜான் ஹென்ட்ரிச் 1746 1827 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இங்கே வாட்ச் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய அங்கே பாருங்கள் வாட்ச் இருக்குது. அப்படி நம்ம என்ன பார்க்கலாம், நான் காமிக்கிறேன் என்ன ரேட்டு போட்டிருக்கான். ஒமேகா இதெல்லாம் நம்ம நார்மல் இது, வேறு என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓ இந்த வாட்ச் பாருங்கள் 6700. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, லேக்ஸ் கணக்கில் வந்து 540 ஒரு 6 லட்ச ரூபா அந்த மாதிரி வருதுங்க. 6.5 லட்ச ரூபா வரும். இது 12 லட்ச ரூபா வருது பாருங்கள், 12,000. ஓகேங்களா, 12,000ங்கும்போது உங்களுக்கு 8-10 லட்ச ரூபா கிட்ட வரும் இந்த வாட்ச்சு. இப்படி உள்ளே போனால் காஸ்ட்லி க்ரோர் கணக்கில் கொண்டு வாட்ச் இருக்குதுங்க இந்த ஏரியாவில். மினிமம் வந்து 1750 இதுதான் ஆரம்பிக்குது. ஜுவல்லரி வேறு வச்சுருக்காங்க. ஓகே, ஷாப் உள்ள பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சுவிட்சர்லாந்தில் இன்னொரு ஃபேமஸ் என்ன எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம மக்கள் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பணத்தை கொண்டாந்து பதுக்கிறதுக்கு மெயினான இடம்னு சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து. அந்த மாதிரி பெரிய பேங்க் எல்லாமே இங்கே தான் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா, சுவிஸ் பேங்கில் தான் வந்து எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவும் இது தான். பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ லென்த்தாகவே போடுறேங்க, ஓகேங்களா. நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னா அது ஃபுல் லென்த்தாகவே போகும், கட்டு வேண்டாம். சில வீடியோக்கள் கட்டு போகிறது போகலாம், சில வீடியோ இந்த மாதிரி லென்த்தாக தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க வீடியோ சொன்னேன், ஓகேங்களா. அதனால் வந்து அப்படியே லென்த்தாகவே போகும். அப்பப்போ சின்னதாக கிண்டல் பண்ணதாங்க சார், ஒரு ஜாலிக்கு தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. அது நமக்கு வந்துடுது, இந்த டைமிங் வந்து ஏதாவது கொடுக்குறது அது டக்குன்னு வந்துடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, என்ன பண்ணுறது. ரோலக்ஸ் பாருங்கள், இதில் பார்க்கலாமா ப்ரைஸை என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாமா, இருங்க பார்க்கலாம். இது பாருங்கள் 12,800, 10 லட்ச ரூபா. அது பாருங்கள் 28,400, கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா. ரேட்டு போடலாம், அந்த சைடில் தான் போட்டிருக்காங்க 20 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி. இங்கே எதுவுமே ரேட் எதுவும் இல்லை. ஓகே வாங்க அப்படி போகலாம். 3,400ன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா. 3 லட்சம் 2 லட்சங்கிற சர்வசாதாரணம் போட்டு வச்சுருக்கான் ரேட்டு. ஏன்னா நம்ம 20,000 30,000த்துக்கு பார்ப்போம், யோசிப்போங்கிறதுல அவ்வளோதான். பாருங்கள் ஒரு மாதிரி கல் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, சூப்பராக இருக்கு. துணி கடைகள், நகை கடைகள், வாட்ச் கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்க கடை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, பிங்கா. நம்ம வாட்சுங்க குப்லெட் பாருங்கள், மணி என்னன்னு பாருங்கள், மணி 1:30 மணியா. குப்லெட் வாட்சை பாருங்கள், எப்படி போனாலும் 20 லட்சம் 25 லட்சம் போட்டு வச்சுருக்க போகிறேன். 22,900, ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபாங்க வாட்சு. இந்த வாட்சு இன்னும் குப்லெட் எப்படி வச்சுருக்காங்க, செராமிக். 35 லட்சங்க வாட்ச் இது. இது ஒன்று இருக்குங்க, 25 லட்ச ரூபா வாட்ச்சு. ஃபஸ்ட் காப்பி, ஆனால் ஒரிஜினல் இல்லை, ஃபஸ்ட் காப்பி இல்லை. இது வந்து 9 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா.
வாட்சஸ் எல்லாம் க்ரோர் கணக்கில் உள்ள வச்சுருக்காங்க போல். எல்லாம் காஸ்ட்லியஸ்ட் வாட்சஸ் தான். ஃபுல் வாட்ச் ஷாப் தான் அதிகமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், வாட்ச் ஷாப் மட்டும் இல்லைங்க, ஹேண்ட்பேக்கு எப்படி போனாலும் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குங்க. ஓகேவா, கண்டிப்பாக இருக்கும். ரேட்டு போடல. இங்கே பாருங்கள், பேங்க், யூபிஎஸ், அதே மாதிரி இங்கே எல்லா பேங்க்கும் இந்த சைடில் தான் இருக்குது. இப்பட்ட பேங்க் இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம். அப்புறம் பாருங்க, ஒரு அழகான செடி. ஓகே, சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. என்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா? என்ன 25, 50, 150 தெரிலிங்களே, 10,000 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள். $125, $115 போட்டிருக்கு. என்ன இது பண்ணி மெயின் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஏ குளோபல் சென்டர் ஃபார் பேங்கிங். அதாவது உலகத்தோட பேங்கோட சென்டரே ஜூரிக் தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கருப்பு பணம்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்களா, அந்த இடம் தான் இதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பேங்க் இருக்குது. இது போக வேறு ஏரியாவில் இருக்குது. இங்கே உள்ளது அந்த மெயின் 2 பேங்க்கு. அடுத்து இங்கே நிறைய கலாச்சாரங்கள் இருந்தால் கூட மெயினாக இங்கே ஜெர்மன் தான் பேசுகிறாங்க. ஆங்கிலமும் நிறைய பேசப்படுது. அதனால் இங்கிலீஷ் வச்சும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதிகப்படியாக அங்கே பேசக்கூடிய லாங்குவேஜ் ஜெர்மன் பேசுகிறாங்க. மற்றபடி இங்கே உள்ள வாழ்க்கை தரம் சொல்லக்கூடியது, மக்களோட வாழ்க்கை தரம் வேர்ல்டில் டாப் 5க்குள்ளே வருது. எந்த வருஷம் மாறி வந்தாலும் அவங்களோட வாழ்க்கை தரம் இந்த ஏரியாவில் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான சிட்டிங்க. ஆனால் காஸ்ட்லியான சிட்டி. வேர்ல்டில் 2வது இடத்துல இருக்குது காஸ்ட்லியஸ்ட் சிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இப்போ நம்ம இந்தியாவுக்கு இங்கே 10 டைம்ஸ்லேருந்து 20 டைம்ஸ் ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மற்றபடி பார்க்குறதுக்கு இதை சுற்றி நிறைய ஏரியாக்கள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 4 to 5 days ஸ்பெண்ட் பண்ணால் இங்கேருந்தே பக்கத்தில் நிறையா ஏரியா போகலாம். அதை ஒரு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன், எந்தெந்த ஏரியாவில் தங்கி எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி. அது ஃபுல் டீட்டெயிலாக போகும். இது இப்போ அது ஃபுல்லாக போக வேண்டாம். ஓகேங்களா, இதுதான் இந்த ஜூரிக்கை பற்றி. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. எப்படி பாருங்கள், ஃப்ரெண்டில் அந்த ஏரி இருக்கா, இந்த ஏரி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோங்க. அந்த ஏரி எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நாம் ட்ரெயின், புல்லட் ட்ரெயினில் தான் போக போகிறோம். 300 kilometers per hour தாண்டி போகும். அது மிகப்பெரிய ஒரு த்ரில்லாக இருக்க போது. நம்ம ஃப்ரான்ஸ் போகிற ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் பயணம் அண்ட் ஏரி எல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் செகண்ட். டேக் கேர், பாய்.